இந்த பதிவுல நம்ம அண்ணன் சீமானை பத்தி ஃபுல்லாவே பேச போறோம். அவரோட குணத்தை வந்து உணர்வுபூர்வமா பேச போறோம். என்னன்னா, இப்போ கேபிஓ அந்த கலக்க போவது யாரு பாலா வந்து இப்போ காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காப்புல. அவர் ஆடியோ லான்ச் ஒன்று நடத்தினாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல சிறப்பு விருந்தினரா நம்ம அண்ணன் சீமான் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. சீமான் அண்ணன் மட்டும் கிடையாது, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. அதுல குறிப்பிடத்தக்க செலிபிரிட்டிஸ் சொல்லணும்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அங்க வந்திருந்தாரு. இப்போ அவரும் அங்க வந்திருந்தாரு, சீமான் அண்ணனும் அங்க வந்திருந்தாரு, கூடவே விஜய் சேதுபதி, எண்ணற்ற பிரபலங்கள் அங்க வந்திருந்தாங்க. ஆனா இங்க தனித்துவமா தெரிஞ்சவரு எப்பவுமே நம்ம அண்ணன் சீமான் தான். ஏன் தனித்துவமா தெரிஞ்சாருன்னா, அவருக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ சினிமா நடிகர்கள் அந்த செலிபிரிட்டிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அவங்க வந்து பிளான்டா வந்திருப்பாங்க. ஆனா நம்ம அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு சடனா ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அதுக்கு உடனடியா போக வேண்டிய கட்டாயத்துல இருப்பாரு. ஆனா இங்க ஒரு மாநாடு நடக்க போது, அதுக்கு இடையில வந்து இவரு பாலா அப்படின்னு ஒரு மனிதர், அவரை கம்பேர் பண்ணும்போது, அவரை கம்பேர் பண்றதில்ல, அவரை பத்தி பேசும்போது அண்ணன் சீமானுக்கு வந்து இப்ப நாம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோ, ஒரு சாதாரண மனுஷனா நாம யோசிக்கும் போது பாலா ஓகே, கேபிஏ பாலா அங்க டான்ஸ் ஆடுவாரு, காமெடி பண்ணுவாரு, டைமுக்கு வந்து கமெண்ட்ரி கொடுப்பாரு, அது மாதிரி ஒரு நோஸ் கட் எல்லாம் பண்ணி விடுவார், காமெடியில நோஸ் கட் பண்ணி விடுவோம், அப்படி அப்புறம் குறுக்கும் அந்த காமெடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரபலமா தெரிஞ்சிருக்கும், அவர் பண்ற உதவி என்னென்ன உதவிகள் அந்த மழைக்காலங்களும் சரி மற்ற நேரங்கள்லயும் சரி அவர் பண்ற உதவி குணங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ரைட்டு, அவர் தெரிஞ்சவர் தான். ஆனா நம்ம அண்ணன் சீமான் வந்து இவ்வளவு ஒரு பிஸியான ஷெடியூல்ல பாலா அப்படிங்கிற ஒரு மனுஷன், ஒரு தம்பிக்காக வரணுமா அப்படின்னு கேட்டா வரணும்னு அவசியமே இல்லை. நான் எப்படி பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா அண்ணன் சீமான் அப்படி வந்து ஏற்றத்தாழ்வு பாக்குறவர் கிடையவே கிடையாது. அதே சமயத்துல எல்லா இடத்துக்கும் போயிடுறவரும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எப்பவுமே வந்து இந்த மீடியாவை இப்படி பேசிக்கிட்டா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கு, எல்லாருமே மீடியாவை தான் பாத்துட்டு இருக்காரு, மீடியா வச்சுட்டு தான் பொல போட்டிட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர், அவர் நியூஸ் ரிப்போர்ட்டரை சந்திக்கலைன்னா அவருக்கு தலையை வெடிச்சிடும் அப்படின்னு நம்மள பிடிக்காதீங்க சொல்றீங்க, அதை பத்தி கணக்கு இல்லை. ஆனா இவர் எல்லா இடத்துக்குமே சும்மா வாண்டடா போறவர் கிடையாது. எந்த இடத்துக்கு போகணும், ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் ரீதியா அவர் போவார். அதுதான் உண்மை. அந்த விஷயத்துல நம்ம பாலாவோட ஆடியோ லான்ச்சுக்கு போனதுக்கான காரணமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரோட உதவும் குணம் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்தோட காந்தி கண்ணாடின்னு சொன்ன உடனே உண்மையிலுமே எனக்கு என்ன மனசார சொல்றேன், அந்த கண்ணாடி அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணாடியில வந்து 2 இருக்கும். நம்ம மூக்கு கண்ணாடியில பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அதுல ஒரு கண்ணாடி பாலானா தாராளமா இன்னொரு கண்ணாடி நம்மளோட அண்ணன் சீமானா தான் இருக்கணும். ஏன்னா இது 2மே சமுதாயத்துல பிரதிபலிக்கிற, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, எங்கெங்கெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த இடத்துல போய் முன்னாடி நின்று அந்த உதவிங்கிற ஒரு செயலை வந்து அந்த கண்ணாடி வழியா பிரதிபலிச்சு 4-5 பேர் என்ன மத்த மக்களுக்கும் அதே மாதிரி செய்யணும்னு ஒரு எண்ணத்தை தூண்டுற கண்ணாடிகள் அப்படின்னு தான் நான் தெளிவா சொல்லுவேன். இது மாதிரி விஷயங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அண்ணன் சீமான் அங்க வந்தாரு, எல்லாரும் வணக்கம் வச்சாங்க. அங்க முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. ராஜ்மோகன் அவர்களும் அங்க இருந்தாங்க. அங்க ஒரு பகைமை பாராட்டாத குணத்தை வந்து நம்ம அண்ணன் கிட்ட நான் பார்த்தேன். அவர் போய் உடனே ஹக் பண்ணிட்டாரு. ஹக் பண்ணி பேசிட்டு என்னென்னதான் பேசினாலுமே அவங்களுக்கு, அதாவது நம்ம அண்ணனோட குணம் வந்து அங்க சிறப்பா தெரியுது. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போப்பா, என்ன வேணாலும் என்னை பேசிட்டு போ, நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன், எனக்கு தேவை நான் உனக்கும் சேர்ந்துதான் போராடுறேன் அப்படிங்கிற அந்த குணத்தை அங்க நான் பார்த்தேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள் அங்க நிறைய கண்கூட பார்த்தது. அதை விட பெரிய விஷயங்கள் என்னமே, பொறுமையா உட்காந்து பெரியவங்க சின்னவங்க யாருன்னே பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே அவர் கனிவா பேசிக்கிட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஹைலைட்டா அவர் என்ன பண்ணாருன்னா, மேடை ஏறி பேசி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், அது நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம், அங்க சொன்ன விஷயங்களை வந்து நீங்க வீடியோல இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் தெரியும். ஆனா நான் மனசுல பட்டது இந்த வீடியோவை போடணும்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கான ஒரு சப்ஸ்கிரைபர் மேபி அந்த வீடியோவை பார்க்காம இருக்கலாம், அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். அவர் சொன்னது குணங்கள் என்னன்னா, நான் பாலாவை தேடி வரல, ஓடி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது பாலா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க வந்துருவீங்களா என்ன, ஏன்னா எனக்கு வந்து முதல்ல நீங்க ஹீரோ, நீங்க வாரத்துக்கான மெட்டீரியல் நீதான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னது இன்னைக்கு பழிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொன்னவர் என்னோட ஆடியோ லான்ச்சில் இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 தடவை கால் வந்து, டே அடுத்த வேலையை போய் பாடுறா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கேன், டே உன் வேலை என்னமோ அதை போய் பாடுறா, நாளைக்கு நான் வர்றேன்னா வரேன் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த கமிட்மெண்டோட வந்தாரு பாத்தீங்களா, அங்க நிக்கிறாருங்க சீமான். அதே சமயத்துல அவர் நிறைய கதையை சொன்னாரு. இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அப்புறம் நிறைய விஷயத்துல ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்தாரு. அது மாதிரி உதவும் குணம் கொண்டவர்கள்ல வந்து அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா அந்த 100 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபாய் அடுத்தவங்களுக்கு உதவுற குணம் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா
நமக்கான ஃபேமிலி கமிட்மெண்ட் 1008 பிரச்சனைகளை நம்ம வாங்கி வச்சது இது எல்லாத்தையும் கட்டுறதுக்கு நமக்கே 100 ரூபா சம்பாரிச்சோம்னா இன்னொரு 100 ரூபா தேவைப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம போய் சிக்கிக்கிட்டோம் இது. ஆனா பாலா தம்பி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நான் சாப்பிட்றதுக்கு நான் வாழ்றதுக்கு 20 ரூபா இருந்தா போதும், இன்னும் 80 ரூபா நான் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே சேவை செய்ய பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சித்தாந்த மாதிரி அவர் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த கொள்கையில போயிட்டு இருக்காரு. இதுல வந்து நம்ம சீமானண்ணன் சொன்னது என்னன்னா, சீமானண்ணன் சொன்னதை விட அவன் பாலாவை பாராட்டினதை விட வாழ்த்து கூறினதை விட ஆசி வழங்கினதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் கலக்கல. முக்கியமா நோட் பண்ணீங்க, அவர் அரசியல் கலக்கல. அதாவது பாலாவோட அந்த செயல்கள் எல்லாமே இப்ப இருக்கிற எத்தனையோ மீடியாக்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரசியல்வாதியோ எனக்கு ஆமா ஒரு பெரிய அளவு வந்து ஏப்பா நீ ஏன் இவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு பெரிய ஒரு 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 பில்டிங் மாதிரி கட்டி விடுறேன், இல்ல ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ரெடி பண்றேன், நீ அங்க வந்துரு, நான் அதுக்குள்ளேயே செய்யறேன், நீ அதுல இருந்து பணத்தை எடுத்து செயல்படுத்த உன்னோட சேவையை வந்து கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டும் பாலா தம்பி இருந்துகிட்டு அதை எடுத்துக்கவே இல்லை. இல்ல நான் பாத்துக்கிறேன், நான் என்ன சம்பாதிக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ரூபா சம்பாதிக்கணும், 20 ரூபா எனக்கு போதும், மீதி 50 ரூபாய் நான் தேவை, பெரிய இது பண்ற வேண்டாம், நீங்க உங்க சேவையை தொடருங்க அப்படின்னு சொன்னது. இப்போ இந்த விஷயத்துல பாலா வச்சு நிறைய அரசியல் பண்றதுக்கு நிறைய தயாரா இருக்கிறாங்க. இந்த சேவையை அப்படியே தூக்கிட்டு போய் பாலாவை அப்படியே கேப்சர் பண்ணி வேற ஒரு இடத்த வச்சு நாம இது எல்லாத்தையும் பண்ணணுமா, நமக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிற எத்தனையோ அரசியல் மத்தியில நம்ம சீமானண்ணன் ஒரு வார்த்தை அரசியல் பத்தி அங்க கலக்கல. முழுக்க பாலாவோட குணநலன்கள், பாலா எப்படி கஷ்டப்பட்டு வந்தது, அவர் பண்ற சேவைகள், அதாவது பாலாவை நோக்கி தான் இவரோட வார்த்தைகள் வந்து வீசப்பட்டு இருந்தது ஒழிய தன்னோட நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வளர்க்கறன்னு இல்ல, நாம் தமிழர் கட்சி இதனால ஏதாச்சும் ஓட்டு வருமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க வந்து சிதறவே விடல அப்படிங்கறத நான் ஆணித்தனமா சொல்லிக்கிறேன். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களுமே சுயநலம் இல்லாமல் பொதுநலன், இங்க வந்ததே அவரோட நோக்கம் என்னன்னா பொதுநலன். இது மாதிரி தம்பிகள் நிறைய பேர் வளர்ந்தாங்கன்னா நம்மளோட சமுதாயம், நம்ம சமுதாயத்தை நல்லாவே வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாவே இருக்கு. ஒரு சுயநலம் இல்லாத மனுஷன் வந்து இது மாதிரி இடத்துக்கு போவாங்க, அதுதாங்க நான் சொல்றேன். சுயநலம் இருக்கிற மனுஷன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தா நமக்கு என்ன ஆகும், ஓகே பாலாவோட ஓட்டு கண்டுவிட்டவன், ஏற்கனவே பாலா வந்து ஒன்னும் எதுக்கும் சம்மதிக்கல, நாம கூப்பிட்டதுக்கு வரல, நீ என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட இடத்துல வரலன்னு சொன்ன உடனே அவங்க யாருமே வரல, அப்ப அவங்க சுயநலவாதிகள் தானே. ஆனா நம்ம அண்ணன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கு தேவை என்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், என்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா இது மாதிரி தம்பிகள் நல்லா வளரணும், இது மாதிரி தம்பிகள் வளர்றதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஊக்குவிக்கணும். நான் 15 வருஷமா இந்த அரசியல்ல வந்து மக்களுக்காக சேவை அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். மக்களுக்கு வந்து இப்ப தனி மனுஷனா என்னால போக முடியல, எனக்கான ஒரு குரூப் இருக்குது, என்னோட கட்சி இருக்குது, அந்த கட்சியை தாண்டி என்னால வந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனா இவருக்கு மாதிரி ஒரு தொண்டு செய்யறவங்க வந்து வெளியே வந்தாதான் மக்களுக்கு வந்து இவங்க ஒரு சைட்ல உதவி செஞ்சுட்டு வருவாங்க, அந்த அல்லல் படுற குடும்பங்கள் இன்னும் மேல் வளரும், அதனால சமுதாயம் வளரும், சமுதாயம் வளர்ந்துச்சுன்னா நாடு வளரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து அண்ணன் வந்து பேசுனதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்தை கூட அங்க வந்து அரசியல் கலக்கல. இதுதான் நான் வந்து அவரோட மாண்பு, அவர் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்து நிற்காரு. சரி, இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு ஏன் வந்து பாலா பத்தி சொல்லல அப்படின்னு கேக்குறீங்கன்னா, பாலா பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது வந்து கண்கூடா நீங்க ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் சரி, அவர் பண்ற அந்த செயல்களும் சரி எல்லாமே உங்களுக்கு கண் முன்னாடியே வந்துட்டு நின்றுட்டு இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பத்தி நான் வந்து எதுவுமே பேசல. ஏன் இந்த வீடியோவை தனியா எடுத்து பேசுறேன்னா, நாம் தமிழர் சீமான் அண்ணன் மட்டும் அவர் வந்ததுக்கு மட்டும் சொல்லல, அவரை தவிர வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அரசியல் பேசியிருப்பாங்கன்னு தான் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமா போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ எல்லாருமே இவரை பத்தி கத்துக்கணும். ஓகே, ஒரு பையன் வந்து ஒரு சமூக சேவை நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கான், நீங்க போய் அதுக்குள்ள குட்டையை குழப்பி அவன் அந்த பையனை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு கசக்கி ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்க பையனை நாசம் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத என்னோட வேண்டுகோளா இருக்குது. ஏன்னா அண்ணன் சீமான் வந்து மறுபடியும் திரும்பி சொல்லிட்டு இருக்கிற வாசம், இது ஒரு பொன் முட்டையிடும் வாத்து மாதிரி ஒரு நமக்கு கிடைச்சது, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அந்த பையனை வளர்த்து விடுங்க. தியேட்டர்ல வந்து மறக்காம இந்த படத்தை காந்தி கண்ணாடி அப்படின்னு படத்தை ஓட விடுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா தம்பிக்கு வந்து இப்ப பினான்சியலா கொஞ்சம் வீக்கா இருக்குது. அதாவது என்னன்னா, அடுத்தவங்கிட்ட கையேந்தி அடுத்தவங்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இது மாதிரி பணத்தை வாங்கி சேவை செஞ்சுட்டு இருக்க தம்பி நம்மளால வளர்ந்து மேல வந்து ஒரு ஸ்டார் ஆகி பெரிய ரஜினிகாந்த் இது மாதிரி லெவலுக்கு ஒரு கலெக்ஷன் பணம் வந்து கிடைக்குது, படத்தை வந்து இவத்தனை 200-300 கோடி இல்ல 500 கோடிக்கு வந்து வியாபாரம் ஆகுது படம் அப்படின்னா, அந்த பணத்தை நான் அடிச்சு சொல்றேன், தாராளமா அடிச்சு சொல்றேன், அந்த பணத்தை எல்லாமே பொதுமக்களுக்காக போகும் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த பையன் வந்து கிடைக்கிற ஒரு காசுல வந்து அசால்ட்டா எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் எப்படி வந்து இது மாதிரி இருக்கும்? நாளைக்கு குணங்கள் மாறுமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்யற செயல்கள் இன்னைக்கே வந்து அவருக்கு வந்து லட்சக்கணக்கான ஒரு ஈவெண்ட் போனா லட்சக்கணக்கில் பணம் வாங்குற தம்பி. அந்த பணத்தை கொண்டு போய் தான் மாளிகை கட்டி வீடு பெருசு பெருசா சொகுசு நல்லா போட்டு ஜாலியா இருந்துட்டு போலாமே, ஏன் இப்படி அலையணும்? இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிற இந்த ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தருவோம், ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறது, மலைப்பகுதியில வந்து போக முடியாத வழியில வண்டி வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அவரோட சேவை மனப்பான்மை காட்டுது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்குது. பாலாவோட கனவு என்னன்னா அவர் ஒரு தனியார் மருத்துவமனை கட்டணும், அதுல கட்டணமில்லா சேவை பண்ணணும், மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து கட்டணமில்லா சேவையில மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிறது தான் கனவா இருக்குது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். இது மாதிரி அவரு நடிச்ச இந்த படத்தை வந்து வளர்த்தி விடணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளா இருக்குது. என்னோட வேண்டுகோள் மட்டும் கிடையாது, அண்ணன் சீமானி வேண்டுகோளா தான். அவர் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என் தம்பியோட படத்தை வெற்றி பெற்று அதே மாதிரி அவர் வரப்போற காலங்களில் நல்ல நல்ல கதைகளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு முதல்ல வந்து எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கதை செலெக்ஷன்ல நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த இடத்த நீங்க மறுபடியும் தக்க வைக்கிறதுக்கு நீங்க கதை செலெக்ஷன் நல்லா பண்ணணும். அந்த கதை கேட்கிற அந்த சிரத்தை எடுத்து அதை வந்து ரொம்ப கவனிச்சு இந்த கதையில ஓகே மக்கள் ரசிப்பாங்களா, என்ன சென்டிமெண்டா இருக்குது, என்ன கமர்ஷியல் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நம்ம ஹிட் பண்றதுக்கான ஒரு மைண்ட்ல ஒரு படத்தை ஓட்டி பார்த்து தான் அந்த கதையை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அண்ணன் தெளிவா சொல்லியிருந்தாரு. அப்படி சீமான் அண்ணன் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நீங்களும் தம்பி பாலா வந்து உள்வாங்கி இனிமேல் வரப்போற காலங்களில் கதையை செலக்ட் பண்ணுவான்னு நம்பி அவரும் இந்த காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்து வழியா பெரிய ஹீரோவா கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவரை வாழ்த்தி எங்க டீம் சார்பா அவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.